கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜீசஸ் லவ்ஸ் மீ ஃபேமிலி. இன்றைக்கும் நான் ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கலாம். ஏசாயா 53வது அதிகாரம் 4ஆம் வசனம் 5வது வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் இயேசு காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார். சரி, அவர் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கலாமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். அதன் பின்பகுதி, பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக ஒவ்வொரு நாளும் இயேசு பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.